சான்றோர்களே, இந்த ரஜினம்மா இந்த எல்லாரும் தலைமுறை கலந்து கொண்டிருக்கிறார். எனது சொற்பனை கேட்டு கேட்கிறார். அவருடைய நினைவு நாளாக அவர் குடும்பத்தினர் இங்கு வந்து வருடம் ஏழை மக்களுக்கு அன்னதானம் கொடுத்து அவர் குடும்ப 7 கோத்திரத்திற்கும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று இந்த சன்மார்க்க சபை சார்பாகவும் மறைந்த ரஞ்சிதம்மாவுடைய நினைவு சார்பாகவும் ஆலப்பாக்கு கிராமம் ஏழு சாஸ்திர சோதரியுடைய சார்பாகவும் மற்றும் இதை சார்ந்தவர்கள் நெய்யர்கள் சார்பாகவும் உங்களை வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று வரலாறு சார்பாக எனக்கு விட வயதில் பெரிய சிறந்தவர் நல்ல என்னிடத்தில் கேட்டால் சொல்லக்கூடிய திரு ராஜேந்திரன் ஐயா சொற்பொழிவு கேட்டீங்க. எனது பாடல் சொற்பொழிவு பல விஷயங்கள் இருக்கு. நம்ம பிடிச்சா முன்னோர் அது எல்லாருமே தெரியும். அதை நேரம் காலம் பார்க்க வேண்டும். போய் 1 மணிக்கு ஒரு மூட்டுருக்கோம். அப்போது யார் சொன்னாங்க, நீங்க எப்பதான் வைக்க போறாங்க. ஏன்னா 3/4 மணி நேரம் ஒரு மனிதர் பேசுவதை யாருமே கேட்பாங்க. அதான் பீரியட் அது மேல பேசுவது ஈடுபடாது. அதுக்குள்ள மக்களுக்கு புரியக்கூடிய கருத்துக்களை, அவர்கள் படித்த கருத்துக்களை, நாம் புத்தகத்தில் படித்த கருத்துக்களை, நமக்கு அருகில் உள்ள பெரியவர்கள் சிறியவர்கள் இந்த பள்ளி குழந்தைகள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். படிக்கிறது கஷ்டம் தாங்க. படிக்கிறது காதலை கேட்கிறது லேசும். கத்திலே ஆயினும் கஷ்டத்தை கேட்டால் கொண்டாடும் 3 நாள் படிக்கிறது கஷ்டப்படாதீங்கன்னு நீங்களும் படிச்சு ஒரு சொல்றது காதல் வாங்கிக்கிறோம். அது ஒரு பாட்டாவே படிச்சுட்டு வந்தார். அவர் திறமசாலிப்பார். அவரெல்லாம் பள்ளிக்கூடம் போல படிக்காதே ஒரு ஞான மார்க்கம் வந்துடுது. கடவுள் சக்தி இருக்குது, கடவுள் சக்தி இருக்குது. அதனால எல்லாரும் கிடைக்குது. வள்ளலார் எப்படி உலகம் போடுவாங்க, வள்ளுவர் எப்படி போடுவாங்க, தமிழார் எப்படி போடுவாங்க. இப்ப 3ஆம் பட்சத்தில் முதலமைச்சர் ஆயிட்டார். அவர் எப்படி 8ஆம் பட்சத்தில் கடதாசி ஆயிட்டார். மாட்டேங்கிறார். எப்படி 4ஆம் பட்சத்தில் சின்னப்பா 40 கோடி சொத்து வச்சுக்கிறாரு. எப்படி படிக்கிறார். சின்னப்பா 4ஆம் பட்சத்தில் எப்படி அதிர்ஷ்டம் என்பதை தேடி வரும் ஒரு மனிதன் எல்லாருக்குமே வருது. கடவுள் காட்டுறாரு, வாயில போட மாட்டார். இதான் ஒரு மனிதனுக்கே வர நிகழ்ச்சிகள். அந்த அதிர்ஷ்டத்தை யார் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் அறிவாளியாக, ஞானியாக, சிறந்த மகான்களாக விளங்குகிறார்கள். அதான் இதெல்லாம் அடையணும் விளையாட்டா, இவருடைய வழியில தான் போக முடியும் சொன்னார் பாருங்க. எல்லாத்துக்கும் காரணம் தான் மாமிசம். கொல்லான் குலானையும் மறுத்தானை கைகூப்பி எல்லாம் உயிர்களும் சொல்லும். ஒரு உயிரை கொலை செய்யாதவன், கொன்றவனை தின்னாதவன் யாராக இருந்தாலும் அவன் தெய்வமா மக்கள் இருந்தாலும் அவர் ரெடியாகட்டும், சிட்டையாகட்டும், நாயுடாகட்டும், முதிர்வாகட்டும், கிறிஸ்துவாகட்டும், அவன் எல்லாம் கை கூப்பி வணங்குவான். அவன் சொல்றதெல்லாம் ஞான வார்த்தையாக படிக்கிறான். கொல்லான் குலானை மறுத்தானை கைகூப்பி எல்லாம் உயிர்களும் அதை ஒன்று போகிறோம். நீங்க பெரியாரு என்ன சொன்னாரு? ஒரு பொய்க்காக ஹரிச்சந்திரன் சுடுகாட்டு போய் நின்றாரு. சொன்னாரு, பொய்யாமை பொய்யாமை ஆக்கிய அறம்பெற செய்யாமை செய்யாமை என்று எவன் பொய் சொல்வதை விட்டு விட்டு அறமென்ற தர்மத்தை அழைத்து செய்கிறார் அவன் கடவுளுக்கு சமம். கடவுளுக்கு சமம். கடவுளான
காமாட்சி சிலையை செய்தது யாரு? எல்லாம் மனிதன் தானே. மனிதனுக்கு அந்த கடவுள் உருவத்தை படைக்கிற ஆற்றல் இருக்குது. 14 அடி நீளம் உள்ள பெருமாள் சிலை இருக்குது பன்னீர் தேவதானம் கோயிலில். அவ்வளவு பெரிய கல்லை எப்படி இந்த சிலை செய்தார்? கண்ணீர் உருவம் அப்படி மனுஷன் பட்டுங்கிற மாதிரி இருக்க அந்த ஆற்றல் மனிதனுக்குள்ள இருக்கு. அதெல்லாம் வள்ளுவர் என்ன சொன்னாரு? வள்ளலார் உருக்குள்ளே இறைவன் இருக்கிறார். இதை முதல்ல இப்ப குழந்தைங்க படிக்க போறாங்க, படிப்பவர்களா வராதுங்க, சும்மா இருக்காது. முதல் ஒழுக்கம் தானே எல்லாமே வரும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓகப்படும். முதல்ல நீ பெற்ற தாய் தந்தையை மதிக்கணும். 2வது கல்வி கற்றுக் கொடுத்த வாரியாரை மதிக்கணும். 3வது உன்னை படைத்த இறைவனை மதிக்கணும். 4வது இல்லாத ஏழைகளுக்கு தர்மம் தயவு காட்டணும். ஒரு அம்மா பைக்ல ஓடுனாங்களா, சட்டை ஓடுனாங்களா, ஜனங்களை கொடுக்கல, தண்ணி 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 என் பையன் பையில ஒரு பாத்திரம் தண்ணி போடுவோம். உடனே தண்ணி பார்த்து தெய்வமாரி தண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தெரியுது. அது யாருடைய கொண்டாட்டி அப்பாற்பட்ட உயிரை காப்பாற்றணும். உதவி செய்யும், உதவி உயிர் இறக்கும். அந்த உயிர் இறக்கும் இடம் இருந்தாலே போதும். எல்லாம் ஆடு வளர்க்கிறாங்க, ஏதோ கூட கூடு சாப்பிடுது, சாப்பாடு சாப்பிடுறது, ஆட்டை வளர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வச்சுக்கிறாங்க, சந்தோஷமா இருக்குது. ஆடு கட்சியில கருத்துல மாலையை போட்டு நெத்தியில போட்டு வச்சு எந்த போய் நடத்திக்கிட்டு போறாங்க. அதிகமா வளர்ச்சிக்கிட்டே போறாங்க. ஆடு நடந்து போட்டு பார்த்தேன். தேவையான என் ஊர்ல பரம்பரையா செய்து அரங்கத்துக்கு உள்ள போறேன். இவ்வளவு நாள் காட்டுக்கு போய் போயிடலாம். தொடர்புதான் இதெல்லாம் செய்வாங்க. போது நீ பயப்படக்கும் தசையோ ரத்தத்தையோ இறைவன் நிறுவுவதே இல்லை. உன் நீதியும் நேர்மை எதிர்பார்க்கிறார். நபிகள் என்ன சொல்றாங்க? முஸ்லீம் சொல்றாங்க, நீ பயப்படுத்தும் தசையோ ரத்தத்தையோ இறைவன் விரும்புவதே இல்லை. உன் நீதியும் நேர்மை எதிர்பார்க்கிறார். நபிகள் சொல்ற இதெல்லாம் எல்லா மதத்திலையும் சைவ கடைபிடிக்கு. ஒரு ஆட்டுக்குட்டியும் முட்டமிடுகிறார். இதை நம்மளால் படிக்க முடியுமான்னு நினைக்கிறார். பூமியில் காய்கறிகளையும் கிழங்குகளையும் முன்னே ஜீவித்து வாழ்ந்து பைபிள் சொல்லுது. அதான் பிரியாணி போடுறா இது போட்டதெல்லாம் பார்த்து இந்த போட்டுதான் குடும்பத்தினருக்கு சாபம் கிடைக்கிறது. சாப்பாடு போட்ட சாப்பாடு
தேவையா? கஷ்டப்பட்டு உடல் உழைத்து கடனை உடனே வாங்கி கல்யாணம் பண்ணி பிரியாணி கூட கேட்டது தேவையா? எண்ணிக்கையில் சைவ உணவு சாதமான புண்ணியை தரும், அசைவ உணவு அலங்கார புண்ணியை தரும். இதான் சித்தருடைய வாக்கியம். நாம உத்தரவு சொல்லல, நாம 30 வயசுக்கு கல்வி சொன்னோம்தான். கடவுள் ஆசிரமத்தில் போய் சேர்ந்த ஜோதிடம் பார்த்தேன். அங்க சிவபிரகாசன் ஒரு மகன் ஒருத்தர் இருக்காரு. ஏப்பா நீ சைவவார்த்தை ஜோசி பார்த்தா வாக்கு பண்ணிக்கப்பா, ஐயோது உடம்பு எச்சரிக்கணும், அதெல்லாம் இணைக்காது, காய்கறி பதார்த்தமே சாப்பிடு, பச்சை தண்ணியே குடி, பச்சை தண்ணியே குளிப்பாங்க. நான் 30 வருஷம் ஆச்சு நான் சைவத்துக்கு மாறேன். 95ல் மாறின சைவம். ஒரு முறை சாப்பிடுறது இன்னைக்கு 78 கிலோ வெயிட் இருக்கிற எந்த மெடிசனும் நான் சாப்பிடறதில்லை. கண்ணு மாதிரி இருக்கு. சைவ உணவு ஜீரணமாகிவிடும், அசைவ உணவு ஜீரணம் ஆகாது. போராட்டம் மட்டும் கரியை ஜீரணிக்கிற சக்தி எதுவும் கிடைக்காது. புலிக்கு போறப்படுது, சிங்கத்துக்கு போறப்படுது, நாய்க்கு போறப்படுது, பூனைக்கு போறப்படுது. அதான் கரியை கடிச்சு மெரிக்கிறீங்க. உடம்பு பருவம் சமாளிக்கும். நம்ம 24 மீட்டர் நீளம் உடம்பு இருக்குது. அது ரொம்ப சிக்கிச்சா இவருடைய நாட்டுக்கு பேரி ஆகி ஒன்று சீக்கிரம் அவை சைவ இருக்கிற சுத்தம் உடல் சுறுசுறுப்பு அசைவ உணவில் உண்மையிலே கிடையாது. எவ்வளவோ மகான்கள் மருத்துவர்கள் சொல்றாங்க, மக்கள் அதை சாப்பிட்டு மருத்துவர்களுக்கு போய் மாண்டு போறாங்க. சொல்றாரு, தீய எண்ணங்களை துறந்து நல்லெண்ணம் கொள்வதே சன்மானம். தீய எண்ணம் வரும், கெட்ட எண்ணம் வரதான் வரும். அது எப்படி ஒழுங்கோ சன்மானம் ஒழுங்க முடியும். அதான் சொல்றேன் ஐயா, நெல்லுக்கு வாய்ந்த நீர் வாய்க்கால் வெளிக்கோடி புல்லுக்கும் அங்கே போயிடுமா. நெல்லுக்கு வாய்ந்த நீர் வாய்க்கால் வெளிக்கோடி புல்லுக்கும் அங்கே போயிடுமா. தொல்லுரையும் நல்லார் ஒருவர் உலகையும் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமா. நல்லார் ஒருவர் எல்லாம் பேசுவார். அவையா சொல்ற பாட்டை நெல்லு வழியாக பயிர் செய்தாக்க காவல் பின்னுக்கு தண்ணி பிடிக்காம இருந்தோம். பில்லுதான் இவங்கெல்லாம் நம்ம நெல்லு. ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பேர் புரிஞ்சுக்கணும். முதல்ல சைவத்து சேர்ந்தமாதான் இருக்கும், அப்படியே மாத்திரம் இருக்கிறாங்க. 3 மாசம் சைவத்துக்கு மாறிட்டு அப்பாத்தி அதை என்ன கொடுக்குறாங்க. 3 மாசம் தாங்க குடிக்கணும். அவ்வளவுதான் அப்பாத்தி 1 மாசம் 3 மாசம் நிமிடம் இவ்வளவு நாள் தடுக்கிறோம். அது கடைசியில உங்களுக்கு அந்த எண்ணங்களை மாறிவிடும். சைவ உணவு சொல்றது போவே பாருங்க, அசைவ சாப்பிட்டா ஒரு புஷ்டு போகும். ஏன்னா மாற்றி சொல்றது அது மிருக உணவு தொந்தரவு ஆட்டோமேட்டிக்கும். நம்ம ஒரு கஷ்டமான பேச்சுக்கள் சந்தோஷமா பேசுவோம், அந்த மாதிரி புனிதா பேசி அமைச்சிடுவோம். வேற உங்க ஆம்பளை அப்படியே சொல்லலாம், நான் ஒத்துட்டு கூட தெரியுமா அவர் சண்டை மூடி கொடுக்கும். சர்வாரி என்ன பண்ணுவோம், சேர்த்து கொடுக்கும். இல்லம்மா நாட்டு சரியா இருக்குமா, அதெல்லாம் பூச்சிக்காலமா மாத பேர் இருக்கிறேன், இது வாழ்க்கை முக்கியம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய கருத்துக்கள் எவ்வளவோ இருக்குது. அதாவது முருகன் ஒரு பாட்டு பாடுறேன். பாட்டு உள்ளொன்று வைத்து உறவொன்று பேசுவார் உறவுகளாமை வேண்டும். பெருமை பெருமைகள் புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாமல் இருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பெண் பிரியால் இருக்க வேண்டும். மர்ம பெண்ணாசையை மறக்க வேண்டும், முனை மறவால் இருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வு யார் வாழ வேண்டும். எல்லாரும் கொஞ்சம் நோயை கொடுத்துட்டா நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். நோயற்ற வாழ்வு யார் வாழ வேண்டும். கருணை குருமையில் கண்ண தோட்டத்துள் வளர்ந்தார் உண்மையின் கந்தகளே. சண்முகச் செய்தவனின் உண்முகச் செய்தவனின் என் சண்முக தெய்வம்
மணி அப்படி பண்ணாரு. முருகன் நல்லா வேண்டிக்கிறார். எல்லாம் கொடுக்குற கட்சியில் ஆணவத்தை வராது பண்ணுது. இந்த ஊழல் என்ன அசுத்தம் கிடையாது. மாசம் அந்த ஆணவம் வந்து ஒரு மனிதனை அழித்து விடும். அன்பு ஒரு மனிதனை காப்பாற்றிக் கொண்டே வரும். உண்மை நீ என்ன பண்ணுவ? வள்ளலாரே அரசோட காலில் கிடக்க போடுறாங்க. ஒரு சிவத்தோட பண்ண திணியில தூக்கிட்டு இருந்தாங்க. ஒரு திருடாவுக்கு வந்து வள்ளலார காலில் கைடியமான இன்னைக்கு போய் ரசிகை போடுறது செலவு போகாது. ஒரு காலில் இருக்கிறவங்க கேட்கலாம். திருட்டு பையன் வந்துக்கிறான். திருட்டு பையன் வந்துக்கிறான். எங்க திருடம் போது நம்ம காலிலே கேட்க ஒரு காலில் இருக்கிறவங்க கேட்டீங்கன்னா சரி இந்த கமலத்துக்கு ஒரு கமலை மறுபடியும் வச்சுப்பானா வச்சுப்பா. சரி அவனுக்கு என்ன கஷ்டமோ அவன் குழந்தை குட்டிக்கு சொல்லலையோ நமக்கு பரவாயில்லை. அப்படி பிறகு அப்புறம் என்ன காலத்தை வேண்டிய வந்து போடுறது. அந்த தேவை திரும்பி கொடுக்கிறாரு. இந்த காலத்துக்கு எந்த மாதிரி கொடுக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு ஒரு ஆபத்து போடுது. அந்த தேவை அந்த கேட்ட கவலை கால் மட்டும் சூழ்நிலை நீ என்ன பண்ணுவ? குச்சி மேல நீ சன்மாரி அடி மாட்டான். சன்மாரி ஒரு உயிரை சொல்ல மாட்டான். சன்மாரி ஒரு அடி மாட்டான். சன்மாரி ஒரு துஷ்டமா பேச மாட்டான். எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் உள்ள இப்ப இறைவன் படைத்த ஒரு உயிர் ஆடு. அந்த ஆட்டை நம்மளால உருவாக்க முடியுமா? கத்திரிக்காய் செடியில கத்திரிக்காய் நம்மளால கத்திரிக்காய் காய்க்க முடியுமா? அது சொல்லதான் முடியும். இறைவனுடைய ஒரு வாழையில வந்துச்சு. இந்த வாழையில எப்படி வந்தது? ஒரு செடியில வந்தது. இறைவன் படைப்பாங்க. அந்த வாழையில அழிக்க முடியுமா? உங்களால உருமாற்ற முடியும். வாழை முனையை கிழிக்க முடியும். அதை எருவாக்க முடியும். சாம்பலாக்க முடியும். ஆனால் அந்த பொருளை உருமாற்ற முடியாது. அழிக்க முடியாது. இறைவன் படைப்பு எல்லா பிறவியை விட உயர்ந்த பிறவி இந்த மனித பிறவிதான். இந்த மனித பிறவிதான் நீ ஆட முடியும். கோயில் குலங்களுக்கு போக முடியும். தான தர்மம் செய்ய முடியும். அடுத்த பிறவி என்னன்னு தெரியாது. இந்த உடலை விட்டு உயிர் 1 கிலோமீட்டர் மேல போயிடும். அந்த உயிருக்கு எந்த பாடியில் வந்தது அதுக்கே தெரியாது. அப்போ அடுத்த பிறவி நல்லமாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் தான தர்மம் தயவெல்லாம் செய்யுது. அப்படிலாம் தேவை. நீ நல்லதை செய்து பாரு. அடுத்த பிறவில இந்த தமிழ்நாட்டு ஒரு அழகான அறிவுள்ள பெண் வயசுல குழந்தையா பிறப்பு. நீ வந்து திரும்பி எல்லா கோயிலையும் பார்ப்ப. அது குழந்தை மோச பெண்கள் ஆட்டம் பண்ணி அராஜகம் பண்ணினாங்க. கழுதையாக, நாயாக, மாடாக, வவ்வாலாக பிறப்ப. அதான் மாடு விளையாட்டு இல்லைங்க. ஒரு நாளே குறைபாடு பெற்று பைக் எக்ஸல் வண்டியில் வந்துங்க. சரியான மூட்டை வச்சுட்டு ஒருத்தர் ஒரு மாட்டு ஒரே மாடு அடிக்கிறான். எவ்வளவுதான் வாயில சொல்லுன்னு அந்த மாடு என்ன பாவத்தை செஞ்சுதான் பாவம் செய்து மாடி 50 மூட்டை வச்சுக்கிறான். ஒரு மாடு தெரியுமா? என் மனசு தாக்கல. எக்ஸல் வண்டிய வச்சுன்னு சோப்பாங்க. எதிர்நெட்டு காட்டுங்க. மாடு திரும்பி பார்த்து ஏதோ புண்ணியா நம்ம ஹெல்ப் பண்ணா எதிர்நெட்டு இருக்கோம். அந்த ஆளை பார்த்து நான் நன்றினா வந்து ரொம்ப வச்சு விளையாடி மாடுறா இனிமேல் படிச்சிடலாம் எதாவது வச்சிருக்கா. அந்த ஜீவன் நினைக்கிறது மாடு நமக்கு நல்லது செய்தான்னு நினைக்க சொல்ல முடியல. இந்த புண்ணியமா நம்ம வண்டியை தந்தான்னு தெரியுது. அதுக்கு எல்லாம் தெரியும். நாய்க்கு பூனைக்கு எல்லாம் தெரியும்.
என்ன பண்ண கண்டுபிடிக்க சொல்ல முடியும். ஆனா இந்த பிறவில சன்மார்க்க வழியை யாராவது சேர்ந்து நல்ல வழியை அடைகிறீர்களோ 7 பிறவிக்கு நமக்கு புண்ணியம் கிடைக்கும். நம் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். ஆனா கஷ்டம்தான். புண்ணியம் எல்லாருக்கும் கிடைச்சிடுமா? அறிவை அறிந்தவன் 1000-ல் ஒருவன், அருளை பெற்றவன் 1,00,000-ல் ஒருவன், குருவை அறிந்தவன் 1,00,00,000-ல் ஒருவன். இந்த பிறவி அறிந்தது இன்னும் யாரும் கண்டதில்லை. இந்த உடலுகிற உயிர் போன ஜென்மத்தில் யாரும் தெரியாது. 2 மாடு ஒரு பெரிய விவசாயிகிட்ட மாட்டிக்கிட்டான். பாவத்தை செய்த மாடு. அவன் பட்டரு வரம்பு அடி 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 அந்த விவசாயி அடிச்சான். இந்த பாலை விட்டு என்னைக்குதான் வெளியே போடுறது மாடுங்க கஷ்டப்பட்டு சேர்த்துல வச்சுக்கிட்டான். இந்த கந்தாயத்தோட இந்த மாடு வித்துட்டு போறான்னு சொன்னான். அதை காதல கேட்டு அதை ஆடிச்சான். அடுத்த திருடு நம்ம வித்துட்டு போறோம் போது இவனை விட்டு வெளியே போறோம்னு நினைச்சு மாடுங்கிறது சந்தோஷமா இருந்தான். அவரை சந்திக்கு ஓடி போனதான் யாரு? அந்த விவசாயி ஓட்டி போய் மாட்டுக்கார பண்ணி இக்கிறது. ஒரு செட்டியாரு வயிறு தலைமா வந்து நின்றுதாராம். அந்த மாடு இவர் வாங்கிட்டாரு, நடக்க மாட்டாரு, இவர் வந்து நம்மள நல்லா வச்சிருப்பான்னு நினைச்சு மாட்டை சந்தோஷப்பட்டான். அவரை அட்வைஸ் பண்றான் செட்டியார். மாட்டை வாங்கிட்டாரா, கவரெல்லாம் கொடுத்தாரு. அவனுக்கு நம்ம செய்த பாவம் இவனோட மூஞ்சி போச்சுப்பா. அந்த பெரிய விவசாய விட்டு போய் இன்னொரு 2 மாதம் சந்தோஷமா செட்டியார் வீட்டுக்கு வந்துதான். செட்டியார் வீட்டுக்கு வந்து எலும்பு போனாங்க, வெள்ள போனாங்க. செட்டியார் வீட்டு மாட்டுக்கு தண்ணியா தவிர போட்டு எலும்பு போனாங்கெல்லாம் வச்சு காட்டுறான். அப்பா சரியான உணவு கொடுத்த செட்டியாரு. நம்ம இன்னைக்குதான் புண்ணியம் கிடைச்சது. 2 மாதம் சந்தோஷப்பட்டிருக்கோம். மதியம் சாப்பிட்டு செட்டியாரு பின்னாடி செக்கு வச்சிருக்கோம். செட்டியார் செக்கு மரம் தெரியுமா? ஒரு 2 கிலோ கல்லாறு போட்டு 2 அம்மிகளை சுத்தி வச்சுட்டு மாட்டை கட்டினாரோ. அந்த செட்டியாருக்கு நார்மட்ட வச்சுக்கல மரத்து மேல அடி அடி அடிக்கிறாங்க. ஐயோ சாவகாலத்துல வாழை கிட்ட மாட்டிட்டு செட்டி எவ்வளவு நினைச்சுட்டான். நம்ம செய்த பாவம் தீரவில்லை. நம்ம செட்டியார் கிட்ட மாட்டிக்கிட்டு நினைச்சா பாவனையை அனுபவத்துக்கு செஞ்சீங்க கட்சி மாட்டீங்க. மேல ஒருவன் பார்க்கிறார் நமச்சிவாய். நீ 4 சிலவுக்கு கீழே ஒரு திரைக்குள்ள பேசுற மைக்குள்ள பேசுது. எங்கேயோ இருக்கிற ஆச்சரியம் பேசுறாங்க. இந்த சிவப்பு நீ செய்த தவறை இறைவன் பார்க்கிறார். நீ ஏமாத்தாத. அதான் வள்ளுவர் சொல்றாரு, எனக்கென ஒரு செய்யும் தமக்கென பிற்பகல் தாமதம் வரும். நல்லது செய்யும் நடக்கும், கெட்டது செய்யும் கெட்டதான் நடக்கும். நான் உலக நீதி. இது போல கருத்துக்கள் இருக்குது. ஐயா ஒன்று சோறு போட்டு இந்த மாதிரி கருத்துக்கள் இருக்குது. வட்டி வாங்குற வந்து வட்டி கொடுத்து தப்பு வரலாம் சொல்றாங்க. வட்டி கூட வாங்கும். வட்டி மேல் வட்டி வட்டியை வளர்க்கின்ற ஞான மார்க்கத்தை அறியேன். பெட்டி மேல் பெட்டி ஆகின்றேன். வயிற்று பெட்டியை நிரப்பிக் கொண்டு படித்து விடுகிறேன். பட்டினை கிடப்போரை பார்க்கவும் நினைக்கிறேன். பழைய கஞ்சியை வழங்கவும் நினைக்கிறேன். எட்டிப்போல் வாழ்கிறேன், கொட்டிப்போல் கிழக்கிறேன். எத்துணை சொல்கிறேன், பித்துணைகிறேன். வட்டிக்கு போய் ஒரு 2 ரூபாய் வட்டி போய் 5 ரூபாய் வட்டி 10 ரூபாய் கொடுப்பா. வாங்குறத கொடுப்பாட்டா கொடுக்க மாட்டான். உனக்கு சேர்த்து வேண்டிய ஒரு பிள்ளைங்க சேர்த்து பேரன்னு சேர்த்து இருப்போம். 3 தலைமுறைக்கு அது ஆளாது. அது கொச்சு கொண்டு சொத்து திருப்பி போவோம். இதான் உண்மை.
பட்டினிக்கிற போரை இந்த சுப்பிரமணிய பட்டினியாக பார்த்து அவன் ஏழைக்கு உதவி செய்தவனுக்கு அதிகமாக பண்ணியிருக்கிறேன். பழைய கட்டி மீண்டும் போன பழைய கட்டி கூட நாங்கள் தினமும் கோவிலில் ஊற்றுவோம். அவன் எட்டி மரத்துக்கு சமம். எட்டி மரம் பார்த்தா என்ன சாப்பிட முடியுமா? கொட்டிக்கிழங்கு ஏரியில் இருக்குது, யாரும் சாப்பிட முடியுமா? ரொம்ப ஜாஸ்தியே போகும். இந்த தர்மம் செய்யாதவன் எட்டி மரத்துக்கு சமம். பூமியில் அழியக்கூடிய கொட்டி கிழங்குக்கு சமம். வரலாறு பார்க்கிறார்கள். எல்லாத்தை விட உயர்ந்தது இந்த தாய் உள்ளம். அது கரு அறிந்து நீங்க பெற்ற தாய் நன்மை மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் கற்ற நெஞ்சை தாய் மறந்தாலும் கண்கள் இமைப்பதை தாய் மறந்தாலும் நட்டவர் தேர்வு அமைச்சு வாயத்தை நான் தருவேன் சொன்னாங்க. 10 மாதம் தாய் வயிற்றில் இருக்கிற குழந்தை எப்படி இருக்குது? அடிப்படணும், அந்த தாய் காப்பாற்றணும், படுக்கலாமா, நல்லாந்து படுக்கலாமான்னு உங்களை காப்பாற்றுறாங்க. 2 திங்கள் அவங்களுக்கு பிறந்த குழந்தையும் அதை நீராட்டி பாலூட்டி எறும்பு கடிக்க போறாங்க. குழந்தையை தடவி குளிப்பாட்டி அதை வளர்க்கிறாங்க. எதுக்கு வளர்க்கிறாங்க? வயசான காலத்துல நம்ம போய் நமக்கு தண்ணி கொடுத்து வளர்க்கிறாங்க. அவங்களுக்கு அந்த நன்றிக்கடன் நீ செலுத்தணும். செத்து போனதுப்பாடு நடுவுக்கு வச்சுட்டாங்க வராது. அந்த ஜீவன் உயிர் இருக்கும் போது அந்த செய்துவிடு. பின்னால நீ தப்பு கொடுக்குற சும்மா கொடுக்குற அப்பாற்பட்ட விஷயம். அது ஆன்ம சாட்சி. உயிரோடு இருக்கும்போது அந்த மாவு போறீங்க, அந்த ஜீவன் போயிட்டு நீ என்ன கண்ட இந்த பிறகு ஒன்றும் தெரியாத அந்த தாய் தந்தைக்கு எவ்வளவு பணிவிடை செய்கிறானோ சிறந்த நிலைக்கு வருகிறான். சித்தப்பா போட்டு ஆத்மா நெல்லெல்லாம் அந்த சுமையில ஆத்மா எல்லாரும் ஒரு கைவிட்டார். எங்க குடும்பம் எல்லாமே நல்லா ஒரு கை கொடுக்கணும். இன்னும் சித்தப்பா நமக்கு கூட போகலாமா? அந்த நோய் நமக்கு வந்தா எப்படி இருக்கும்? மூச்சு பயம் நினைக்கிறோம். கண்கள் போய் சொன்னாங்க அடிக்காட்டு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, கிலோக்காட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. மாட்டோடைய ஓடி சென்றுவாங்க. 17 வருஷம் காப்பாற்றுங்க. 17 வருஷம் நோயவர்களும் எல்லாமே அதனால அரசியல் சின்ன பிள்ளை சென்று போறது சொன்னேன். என்னக்கா கிளி நாங்கெல்லாம் சொத்து வச்சுட்டு கவனிக்க போட்டுருந்தா நீ பெரியாம நோயை பார்க்காம நீ தெய்வத்துக்கு சமம். அவர் வீட்டுமணி நீ எழுதி வைக்கிற நான் எழுதி வைக்கிறேன். வீட்டுமணியை நான் எழுதி வைக்கிறேன். அவங்களுக்கு அட்டோட பங்கு கேட்கக்கூடாது. 40க்கு 20 மணி எனக்கு ரிலீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். எனது அண்ணன் மகன் விவேகானந்தன், எனது சிறியானந்த ராமச்சந்திரன் மோதியாருடைய சவரட்சணை கட்சணா செய்து கொடுத்து அந்த ஊர் மக்கள் அவரை புகழ்ந்து பேசுவதற்கு கருத்தில் கொண்டு அந்த வினையும் நடையும் ரிலீஸ் பண்ணி கொடுத்தார். சேவை செய்ய இந்த கடவுள் காட்டுறார். நொந்து போறவும் செய்யுங்க. அழகருக்கு கூட புண்ணியம் கிடைக்குமா? கிடைக்காது. வாடிய முகத்தை உடையவரை பார்த்து தர்மம் செய்யுங்க. வறியவருக்கு ஈதலை எங்கே தர்மம்? புகழுக்கு செய்யல. புகழுக்காக தர்மம் செய்யாது. ஏழைங்க இருக்கிற இடத்துல சோறு போடுது, அது தர்மம் சாப்பிடும். போட்டு சொல்ல போய் தர்மம் கூட வாங்கினா உன் சாப்பாட்டை காட்டையில போட்டு போவோம். அதாவது சொன்னாரு துப்பாக்கு துப்பாய துப்பாய துப்பாக்கு துப்பாய துருமழை வேண்டுமென்ற வரியவருக்கு கொடுக்க மாட்டார். 2ஆம் பணக்காரனுக்கு வேண்டி கொடுப்பார். அது வாழை விடத்தில் பெய்யும் மழைக்கு சமம். பயிர்கள் வாழ விடத்தில் பெய்யாத மழைக்கு சமம். இதெல்லாம் விளையாட்டுல உண்மை. வள்ளலாருடைய சிஷ்யன் யார் தெரியுமா? கல்பட்டை ஐயா. சின்ன கதை முடிச்சிடுற சாப்பாடு ரெடி பண்ணிக்கிறா. காட்டு வழியை வந்துக்கிறார். வரும்போது வள்ளலார் சொல்லும் ஒரு 20 ரூபாய் தான் இருக்குது. 20 ரூபாய் 200 ரூபாய் சொல்லணும் வச்சுக்க. ஒரு கணக்கு கல்பட்டை ஒரு ஆரம்பத்துக்கு காட்டு வழி. அங்க ஒரு பெரியவரே போர் நோயிலே உடம்புல எலும்பெல்லாம் தெரிந்து வயிறு எல்லோ போயிடுச்சு.
அது தெரியும். ஆடியோ கோச்சை பார்த்துட்டு சுருள் பயிர் 20 ரூபாய்க்கு கையில் முடிச்சாரு. யாரு அது பெரியவர் அவரு பெரியவர் போட்டு போனீங்க என்னால பெரியவரு நடந்து போனீங்க. கல்பனை என்ன சொன்னாரு, 20 ரூபாய் 10 ரூபாய் கொடுக்குறாங்களா, 10 ரூபாய் நீங்க வந்து சாப்பாடு வச்சுக்கிறாங்க. ரொம்ப வறுமையில் உள்ளவர், உடல் மிகுந்தவர். நம்ம 2 நாள் சாப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். ஆசைப்படுறது நம்ம காட்டுகளில் நடந்து போனோம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அவர் போக பக்கத்து போய் சாப்பிடுறாரு. சரின்ட்டு சரி நடிகத்துக்கு போகலாம். 2 பேரும் நடந்து வராங்க. பின்னாடி அந்த காட்டு வழியில் ஒரு குதிரை வண்டி ஓடி ஒரு தலைவர் வர காட்டு வழி 15 கிலோமீட்டர் காடு. ஐயா காலி ஏறிக்கிறான்னு சொல்றாரு அந்த தலைவர். வள்ளலாரும் கல்வெட்டையா குதிரை வண்டியில் ஏறிக்கிறார். எப்படி கனவு காட்டினார் பாருங்க. 10 கிலோமீட்டர் குதிரை வண்டியிலே வராங்க. அந்த ஹோட்டல்ல நிக்கிறேன், சாப்பிட போற நீங்க சாப்பிட வர தலைவர் சாப்பிட போயிட்டார். சாப்பிட்டு அந்த தலைவர் சாப்பிட்டு குதிரை வண்டி போயிட்டார். அவருக்கு வள்ளலார் கல்வெட்டையை பார்த்தாரு. நீங்க எவ்வளவு அந்த பெரியவருக்கு 20 ரூபா தான் கொடுத்தோம், நம்ம எவ்வளவு கொடுத்தோம் பாத்தியா? 10 கிலோமீட்டர் குதிரை வண்டி ஏற்றிட்டு வந்தாரு. 40 ரூபாய் சாப்பாடு வாங்கி கொடுத்து போயிட்டாரு. நீங்க ஒன்று செய்தா 2 கட்சி பாருங்க. இனிமேல் பேசி பேச மாட்டீங்க. ஓடத்தில் நீரும் வீட்டில் பொருள் பெருகினால் இருக்கை கொண்டு இடைவெளி உதவி செய்கிறார். சொத்தவி மத தர்மம் பண்ணணும். அது உங்களுக்கு 2 தலைமுறைக்கு வரும். தர்மத்தில் இருக்கிற சுகம், தயவில் இருக்கிற சுகம், அன்பில் இருக்கிற சுகம் வேற எதிலும் வராது. செய்தாலும் தெரியும். பழக்கங்கள் யாரிடம் பழகணும்? நல்லவங்கிட்ட பழகணும். கெட்டவங்கிட்ட பழகணும், கெட்ட புத்தி தான் வரும். உன் நன்மை யாரும் சொல்லுவா பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்ல. அவன் திட்டு போயினா இவன் திட்டு போயினா இருப்பான். எல்லாம் அனுபவத்தை எதிர்பட்ட ஒரு உண்மை. நண்பனா இருக்கணும். கூப்பிட்ட நேரத்தில் வர அருமையான நண்பர்கள். குடுக்கை இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கன் கலைவதான் நட்பு. உன் உடை அவிழ்த்துக்கும் போது உன் மானத்தை காப்பாற்ற கை எவ்வாறு ஓடுகிறதோ கூப்பிட்ட நேரத்தில் அருமை நண்பனை வச்சுக்கணும். அவன் தான் நாட்டில் உயர முடியும், வாழ்க்கையில் உயர முடியும். முட்டாள் நண்பனை வச்சு வேலைக்கு ஆவான், உன்னை கெடுத்து விடுவான், அவனை கெட்டு போயிடுவான். எப்படி வள்ளலாருக்கு கல்வெட்டை எப்படி முதல்வர் வீர பிரமையாருக்கு சிந்தையா சீடராக இருந்தார். முஸ்லீம்களுடைய சீடர் அமைஞ்சார். பிரமையா சிந்தையா அபிஷாகித்துடைய எவ்வளவு ரகசியங்கள் இருக்கு. எல்லாம் பதவிக்காக அலைவாங்க, செய்வாங்க. அதே புத்துணர்வு வீர பிரமையாரு கன்னிமாலையா பள்ளி ஆந்திரா சிறப்பான ஆசிரமம் ஜீவ சமாதி அடைந்தவர். அவர் ஆசிரமத்துக்கு நிர்வாகிகளை தேர்வு பண்ணணும் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அதுல அவர் போலீஸ் ஆச்சாரி நான் புள்ளைய வச்சுட்டாங்க சொல்லுவாங்க. ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், யாரு சிறந்தவங்களோ அவங்களை அந்த சபைக்கு மந்திரியா வைத்து போறாங்க. நான் என்ன செய்ய அறிமுகம் மந்திர சக்தியால ஆசிரமத்தில் இருக்கும். நாய் செத்து போய் நல்லா போடுறாங்க. இவங்க போய் அந்த நாய் பார்த்தாங்க, செத்து போய் பிரம்மகாரன் சொல்றாரு, அந்த நாய்க்கு எவ்வளவு சாப்பிடணும் அவங்க என்ன செய்யறாங்க. அந்த செத்து போன 4 வெளியே கொண்டு வர எவ்வளவு செய்யறாங்க. எனக்கு எப்போ தெரியும் அந்த கறி நான் சொல்ல முடியாது, கெட்டே போக முடியாது. அவர் எல்லாமே போட்டாங்க. 4 சீடரை ஓடி போட்டாங்க. விவசாயிகளுடைய மகன் சித்தையா இருந்தாங்க. அவர் தெரிஞ்சுக்கிறார், நாய் இல்ல, இவர் மந்திர சக்தியால் உருவாக்கப்பட்ட ஒரு உருவம். அது ஆபத்துல மந்திரம் சொல்றாங்க பிரம்மஜாவுக்கு.
ஸ்ரீம் ஸ்ரீவாய வீர பிரம்மண நமகேன விஞ்சி பிரிஞ்சு ஆயிடுச்சு. சொல்லுங்க இவங்கெல்லாம் ஒஞ்சி பார்க்கறவங்க மேட்ச் எல்லாம் வந்து அவங்களுக்கு பிரியாணி இவர் கைக்கு போயிட்டு வரணும். அவங்களுக்கெல்லாம் பொய்யாக கிடையாது. எப்படி ரோட்ல போனா தண்ணி தப்பதான் இல்லையா? ரோட்ல கூட தண்ணி தப்பு கிட்ட கூட தண்ணி இல்லையா? காடல் இருந்தோம். அந்த மாதிரி ஒரு தோட்டம் மகான்கள் பல ரகசியங்கள் இருக்கு. அந்த ரகசியத்தை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். சன்மார்க்க வழியில வர முடியும். சன்மார்க்க வழியில வராத கலைகளை கற்றுக்கொள்ள முடியும். அதன் பிறகு அந்த வழி நடக்க முடியும். அதன் பிறகு நம்ம குடும்பத்துக்கு நல்லது செய்ய முடியும். ஊர் உலகத்துக்கு நல்ல பெயர் எடுக்க முடியும். அப்பதான் நீ மோட்சத்தை அடைய முடியும். இல்லைன்னா வேறுக்காக கலை இந்த பிறகு எடுத்து வாழ்க்கையில சிறந்து விளங்க முடியாமல் படுகிறது. வாழ்க்கையில துன்பம் இருக்கத்தான் செய்யும். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும். அதான் வையத்தோடு வாழ்வாங்க வாழ்பவர் வாழ்வரையும் தெய்வத்தோடு வைக்கப்படுறார்கள். பொண்டாட்டி நல்லா ஆம்பியா செய்திருக்க ஆம்பியா நல்லா பொண்டாட்டி செய்திருக்க வாழ்க்கையில ஏற்றதாக இருக்கும். 2 மாடு குடிச்சு ஒரு மாடு வீட்டாக இருக்கும். அதை சமாளித்து வாழ்வதுதான் இந்த வாழ்க்கை. அந்த வழியை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். வள்ளலார் வழியில் நீங்கள் அனைவரும் வர வேண்டும்.